ஹே காய்ஸ், இன்னைக்கு தோசை இட்லி தான் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து தாய்க்கிலேயே ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து தாய்க்கிலே வந்து கொஞ்சம் கட்டிடுச்சு. பிகாஸ் நான் வந்து கவரில் கரெக்டாக வைக்காதனால சரி ஓகே அப்படின்னு கஷ்டப்பட்டு இதை வந்து நல்லா மர்ஜ் பண்ணி பவுல் ஷேப் கொண்டு வரலான்னு பார்த்தேன். கொஞ்சம் இருக்குனதுனால வரது கஷ்டமாக இருந்தது. அடுத்தது எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. லீஃப் தாங்க ரெடி பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஓவல் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் டிசைனும் பண்ணிவிட்டேன். அடுத்தது தோசை தான் மேக் பண்ணுறேன். சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு சைட்ஸில் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேட்டை வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இலையை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இட்லி வச்சாச்சு. பவுலுக்கும் கலர் கொடுத்துட்டேன், தோசைக்கும் கலர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பவுல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாமே வந்து கட் பண்ணி நான் வச்சுருந்தேன் கிளேலியே. ஸோ அதனால் வந்து அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் சட்னியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.